இணைய நண்பர்களுக்கெல்லாம் வணக்கம். ஒரு குளிர்ந்த இரவு பொழுதுல, ஆ ஒரு இளம் பெண் தனியாக தன்னுடைய தன்னுடைய கூடாரத்துக்குள்ள இருக்கும் பொழுது, ஒரு ஓநாய் குட்டி வந்து நிதானமா அந்த குடிசைக்குள்ள நுழைஞ்சது. நுழைஞ்சு அங்க இருக்கிற அந்த வெளியில ரொம்ப குளிரு, பனி பொழிஞ்சிட்டுருக்கு. ஸோ, இந்த ஓநாய் குட்டி வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து இந்த இந்த குடிசைக்குள்ள இந்த குடிலுக்குள்ள போகுது. அங்க அந்த 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 பெண் சின்ன பெண் வந்து உள்ள இருக்காங்க. அவங்க வந்து அந்த அவங்க வந்து தன்னுடைய தோல் போர்வையை வந்து போத்திட்டு இருக்காங்க. அந்த ஃபர் கோட்டை வந்து போத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஓநாய் வந்து உள்ள நுழையிறது. நுழைஞ்சு அந்த பெண் கிட்ட போகுது. அந்த பெண் வந்து அவங்கள அந்த அந்த ஓநாயை வந்து முதல் முதலாக அந்த மிருகம் வந்து வெளியில காட்டுல சுத்திட்டு இருந்த அந்த மிருகத்த முதல் முதலா அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஆம், இணக்கமா தடவி குடுக்குறாங்க. அந்த மிருகம் அதிசயமா வந்து இந்த பொண்ண ஒண்ணும் பண்ணாம, இவங்க பக்கத்துல போய் படுத்துக்குது. ஸோ அப்படின்னு அ இந்த கதை ஆரம்பிக்குது. என்னடா இது இப்படி இப்படி ஒரு கட்டுக்கதையா? இப்படி ஒரு ஓநாய் வந்து எப்படி மனிதர்களோட இப்படி இருக்கும்? ஓநாய்னா மனுஷன கடிச்சிடாதா அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஆம், பல ஹிஸ்டாரிக் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் எல்லாம் போய் அங்க தோண்டு அகழ்வாய்வு செய்யும் பொழுது பார்த்தோம்னா வந்து ஆம், ஆம், நாயுடைய மண்டை ஓடுகள்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்து ஒரு 20,000 25,000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே கிடைக்குது. ஸோ இந்த ஓநாய்ங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா வந்து தற்காலிகமா நம்ம நம்ம இந்த காலத்துல நம்ம பார்க்குற இந்த நாய்க்கும், யூரோப்பியன் கிரே ஹவுண்ட் இந்த மாரி நாய்களுக்கும் வந்து பார்த்தோம்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 95% டிஎன்ஏ மேட்ச் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ நாய்கள் வந்து அம் ஓநாய்களுடைய அம் அ பேசிக்கலி ஓநாயுடைய டிசெண்டன்ட் நம்ம சொல்லணும். ஸோ நாய்கள் தான் மனிதர்களால முதலாக டொமஸ்டிகேட் படுத்தப்பட்ட ஒரு மிருகம் அப்படின்னு நான் சொல்லைங்க. அப்படின்னு பல ரிசர்ச்சர் சொல்றாங்க. இந்த மாரி சுவாரஸ்யமான விஷயங்கள நான் எங்கேருந்து புடிச்சேன் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இங்கேருந்து தான். அம் இந்த புக்க படிக்க நேர்ந்தது. டேம்ட் பை ஆலிஸ் ராபர்ட்ஸ் 10 ஸ்பீஷீஸ் தட் சேஞ்ச்ட் அவர் வேர்ல்ட் அப்படின்னு இந்த புக்கு. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. 10 பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நாய்கள் தான் மனிதர்களால் முதலாக க கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு உயிரினம். நாய் தான் வந்து அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மனிதர்களுக்கு துணையாவே இருக்கு. என்னைக்குமே மனிதர்களுடைய உற்ற நண்பனாக இருந்து கொண்டே வருகிறது. ஆ மனிதர்களுக்கும் நாய்க்குள்ள தொடர்பு என்னன்னு பார்த்தோம்னா வந்து ஒரு சில பேர் 20,000 வருடத்துக்கு முன்னாடிலேருந்து அப்படிங்கிறாங்க. சில பேர் வந்து 30,000, 40,000 அப்படின்னு போயிட்டே இருக்கு. ஸோ அந்த டிபேட்ட உட்டுருங்க. பட் நாயில நாய் தான் நம்மனால முதலாக கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு உயிரினம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து ஆ கோதுமை ஆ காடோடிகளாகவும், நாடோடிகளாகவும் திரிந்து கொண்ட மனிதர்களுக்கு கோதுமை வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அந்த கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அதே மாரி மிருகங்களை கண்ட உடனேயே வந்து அத வந்து உணவாக மட்டுமே கருதின நமக்கு வந்து, ஆம் அத வந்து நம்ம வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தப்புறம், அத வந்து நம்ம வந்து ஒரு ஒரு போக்குவரத்துக்காக, அதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக யூஸ் பண்ண முடியும்னு கொண்டு வந்தது வந்து ஹார்ஸ். குதிரைகள் வந்து குதிரைகளை வந்து நம்ம எப்ப வந்து கட்டுப்படுத்துறோமோ, அப்பவே வந்து நம்மளுடைய பிரயாணங்கள் வந்து ரொம்ப வேகமாச்சு. போர்கள்ல ரொம்ப முக்கியமான பங்கு அது வந்து அளித்தது. நம்ம வந்து ரொம்ப தூரத்துக்கு முடிஞ்சது. ரொம்ப நேரம் வந்து சண்டை போட முடிஞ்சது. ஸோ குதிரைகள் வந்து நம்ம வந்து டேம் பண்ண அப்புறம் மனித அம் வரலாறே வந்து மாறிச்சு. அதே மாரி வந்து அம் எங்கேயோ அமெரிக்காவுல வந்து வளர்ந்த ஒரு தாவரமா இருந்த வந்து சோளமாகப்பட்டது உலகம் பூரா வந்து பரவி, இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்புறம் வந்து எங்கேயோ கிளம்பின பொட்டேட்டோ, அதாவது உருளைக்கிழங்கு வந்து பேசிக்கா பார்த்தீங்கன்னா, அதில வந்து சக்தியே கிடையாது. உலகத்திலே ரொம்ப சக்தி வாய்ந்த பொருள் என்னது? ரொம்ப டென்சிட்டி ஜாஸ்தி, எனர்ஜி ஜாஸ்தின்னு பார்த்தோன்னா வந்து தேன் தான். ஆம் ரொம்ப கம்மின்னு பார்த்தோன்னா வந்து பூமிக்கு அடியில விளையிற இந்த மாரி டியூபர்ஸ், இந்த மாரி ப வேர் அ இந்த மாரி வேர் பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா? அது மாரி கோ அ உருளைக்கிழங்கு, கிழங்கு வகைகள்லாம் வந்து ரொம்ப எனர்ஜி கம்மி. ஹை ஆன் கார்ப்ஸ் ஆஃப் கோர்ஸ். பட் மத்தபடி எதுவும் அதில ஒண்ணும் பெருசா ஒண்ணும் கிடையாது. பட் அந்த உருளைக்கிழங்கு வந்து சாகுபடி பண்ணி, அதனால மனிதர்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இந்த மாரி அம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள். இப்ப சிக்கன் நம்ம சாப்பிடுறோம் இல்லையா? சிக்கன்
ஆம், அப்படின்னு நம்ம நினைத்து சாப்பிட்ற இந்த விஷயங்கள் எல்லாமே 1940ல் ஏற்பட்ட ஒரு ஒரு காம்படிஷன்னால தான் வந்து இப்போ நம்ம சாப்பிட்ற உணவாக இப்போ நம்ம சாப்பிட்ற சிக்கன் வந்து 1940க்கு முன்னாடி இருந்ததை விட பெரிய மாற்றம் இருந்திருக்கு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் இந்த மாதிரிலாம் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு சுவாரஸ்யமான புக்கு தான். இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது எதுவுமே வந்து கிளியர் பிளாக் அண்ட் ஒயிட்டாக எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா வந்து சயின்ஸே வந்து எப்பவுமே வந்து ஒரு 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 கிரே இதில் தான் போயிட்டுருக்கும். ஏன்னா வந்து ஹிஸ்ட்ரி எதுவுமே வந்து நம்ம வந்து இப்படி தான் இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. யாருடைய கண்ணோட்டத்தில் நம்ம இன்னைக்கு ஒரு விஷயம் கரெக்டுன்னு நினைக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது அது வந்து தவறாக கூட இருக்கலாம். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது இவங்க சொன்ன பல விஷயங்களுக்கு வந்து எதிர்கருத்து கண்டிப்பாக இருக்கும். இப்ப நாய் விஷயத்தை பற்றி என்ன சொன்னேன் இல்லையா, அதுக்கே வந்து பல எதிர்கருத்துக்கள்லாம் இருக்குது. பட் ஆம், படிக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஏன்னா வந்து மனித வரலாறுன்னு பார்க்கும்பொழுது, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 75,000 வருடத்துக்கு முன்னாடிலேருந்து ஓடிட்டு இருக்கு இல்லையா? அதில வந்து இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து எப்படி நம்மளுடைய வரலாறு வந்து நம்மளுடைய சிவிலைசேஷன் வந்து எப்படி வந்து அ அ போச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாரி விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமா எனக்கு தெரியுது. ஸோ இந்த புக்க வந்து கண்டிப்பா நீங்க படிச்சு பாருங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும். ஆம், இதனால வந்து உங்களுக்கு இது வந்து பல கதவுகளை உங்களுக்கு திறக்குங்கிறதுல எந்த ஒரு ஒரு டவுட்டுமே எனக்கு கிடையாது. சில்க் ரோட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்த பத்தி நான் ஏற்கனவே முதல்ல நான் வந்து இத பத்தி பேசியிருந்தேன். அந்த புக்கு படிச்சபோது ஒரு பெரிய ஒரு ஒரு ப பெரிய ஒரு டிஃபரன்ஸ் நம்மளுடைய சிந்தனையில வந்து ஒரு பெரிய மாற்றத்த இது குடுக்க முடிஞ்சது. அதே மாரி வந்து சேப்பியன்ஸ் வந்து படிச்சோம். சேப்பியன்ஸ விட சில்க் ரோட் வந்து ஒரு நல்ல புத்தகம் தான். ஆனா சேப்பியன்ஸ் வந்து கொஞ்சம் ஜனரஞ்சகமான ஒரு புத்தகம். ஸோ இன்னும் பாப்புலரா இருந்தது. பட் சேப்பியன்ஸ் இஸ் அ குட் புக். ஆம், சேப்பியன்ஸ், சில்க் ரோட் அந்த வகையில வந்து இந்த டேம்டும் மிக அற்புதமான ஒரு புத்தகம். இந்த புத்தகத்த வந்து கண்டிப்பா நீங்க எல்லாரும் படிங்க. இதே மாரி பல புத்தகங்கள் இருக்கு. ஆம், அத பத்தி அம் வரும் அம் கண்டிப்பா இத பத்தி பேசுறதுல வந்து நான் வந்து ஐ அம் மோர் தென் ஈகர் டூ டாக் அபௌட் தெம். பட் இப்போதைக்கு இந்த வாரத்துக்கு நான் வந்து உங்களுக்கு அ உங்ககிட்ட நான் ரெக்கமெண்ட் பண்ற புக் வந்து டேம்ட் பை ஆலிஸ் ராபர்ட்ஸ். இது வந்து அமேசான்ல எல்லாம் இருக்கும். தயவு செஞ்சு வாங்கி படிங்க. இந்த புக்கை ஏற்கனவே நீங்க படிச்சிருந்தீங்கன்னா, உங்க கருத்த என்னோட ஷேர் பண்ணுங்க. படிக்காம இருந்தா கண்டிப்பா படிங்க. இது உங்களுக்கு கண்டிப்பா பயனுடையதாக இருக்குங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. கூடிய விரைவில வேற ஒரு நல்ல புத்தகத்தோட உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் டேக் கேர். பாய்.